வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இந்த வீடியோவில் சமூகறிவியல் பாடத்தில் பருவம் 1இல் உள்ள 4வது பாடத்தின் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ டிஎன்டெட் பேப்பர் 1 எழுதும் டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் 4 வளிமண்டலம். உயிர்கோளம் என்பது பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றின் சேர்க்கையே ஆகும். பாறைக்கோளம் நிலம், பாறை மற்றும் மண்ணால் ஆனது. நீர்க்கோளம் நீர், பனிக்கட்டி மற்றும் நீரால் ஆனது. காற்றால் ஆனது. உயிர்கோளம் உயிரினங்கள் நிறைந்தது. வளிமண்டலம் என்பது புவியை சுற்றியுள்ள காற்றின் உறை ஆகும். வானிலை என்பது மித வெப்பநிலை, ஈரப்பதம், மேகமூட்டம், அழுத்தம் ஆகியவற்றின் குறுகிய காலநிலையாகும். ஒரு பரந்த நிலப்பரப்பின் 30 ஆண்டுகால சராசரி வானிலையே காலநிலை ஆகும். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் எதெல்லாம்னா ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, பிற வாயுக்கள் 1% உள்ளன. பிற வாயுக்கள் எதெல்லாம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், செனான், மீத்தேன். வளிமண்டல ஈர்ப்பு விசை பூமிக்கு அருகில் அதிகமாக இருக்கும். மேலே செல்ல செல்ல குறைவாகவே இருக்கும். வளிமண்டல அடுக்குகள் எத்தனை? 5. அவை ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராடோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அனைத்து வானிலை மாற்றங்களும் ட்ரோபோஸ்பியரில் பகுதியில் நிகழ்கிறது. வானிலை பற்றிய அறிவியல் படிப்பு வானிலையியல். காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற கிரேக்க சொல்லால் பெறப்பட்டது. உலக வானிலையியல் நாள் மார்ச் 23. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. வெப்பநிலையை அளவிட பாரன்ஹீட், செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவுகள் பயன்படும். சூரிய குடும்பத்தின் ஒளி ஆதாரம் சூரியன். பூமியானது கதிர்வீசல் என்ற முறையில் சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றலை பெறுகிறது. இதற்கு சூரிய கதிர்வீச்சு என்று பெயர். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வளிமண்டலத்தின் மற்ற வாயுக்கள் பூமியை சூடாக வைத்திருக்கின்றன. சூரிய கதிர்கள் பூமியின் மேல் பட்டு பிரதிபலிக்கிறது. காலநிலை காரணிகள் என்பது வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள், மழைப்பொழிவு ஆகும். வெப்பநிலை நிலம், கடத்துதல், நீர், ஆவியாதல், வளிமண்டலம், நில கதிர்வீச்சு. பூமியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அட்சரேகை எனப்படும். வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்கரேகை எனப்படும். அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஒரு அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன. மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம் ஆகும். இங்கு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. பூமியின் வெப்பமண்டலங்கள் அட்சரேகைக்கு வடக்கே 90 டிகிரி குளிர் மண்டலமும், 66 டிகிரி மிதவெப்ப மண்டலமும், 23 டிகிரி வெப்ப மண்டலங்களும் உள்ளன. பூமியின் வெப்பமண்டலங்களில் அட்சரேகைக்கு தெற்கே 90 டிகிரி குளிர் மண்டலமும், 66 டிகிரி மிதவெப்ப மண்டலமும், 23 டிகிரி வெப்ப மண்டலங்களும் உள்ளன. பூமியில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழும் பகுதிகளான 23 டிகிரி வடக்கு முதல் 66 டிகிரி வரை வடக்கு அச்சமும், 23 டிகிரி முதல் 66 டிகிரி வரை தெற்கு அச்சமும் மிதவெப்ப மண்டலங்கள் ஆகும். ஆண்டு முழுவதும் மிக மிக சாய்வாக சூரிய ஒளிப்படும் பகுதிகள் குளிர் மண்டலம் எனப்படுகிறது. வெப்பநிலை உயரும் போது அழுத்தம் குறைகிறது. வெப்பநிலை குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது. கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் 1013 மில்லிபார் ஆகும். காற்றின் அழுத்தத்தை அளக்க பாராமேனி பயன்படுகிறது. காற்றின் வேகத்தை அளக்க காற்றுமானி பயன்படுகிறது. அனிமோமீட்டர்னு சொல்லுவோம். காற்றின் திசையை அளவிட காற்று திசை காட்டி பயன்படுகிறது. காற்று அதிக அழுத்த பகுதியில் இருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுகிறது. ஒருபோதும் ஒரே திசையில் வீசுவது இல்லை. காற்றாற்றல் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆகும். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. லூ காற்று
லூ என்பது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று ஆகும். இக்காற்று வட இந்தியாவில் குறிப்பாக மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசும். பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசும் காற்று கோள் காற்று ஆகும். பருவ காலம் என்று பொருள் தரக்கூடிய மான்சூன் மௌசிம் என்ற அரேபிய சொல்லில் இருந்து பெறப்பட்டது. கடல் காற்று மாலை பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. நிலக்காற்று காலை பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறது. உள்ளூர் காற்று வானிலையை பாதிக்கிறது. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று லூ காற்று. வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று நார்வெஸ்டர்ஸ். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் வீசும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம் என்கிறோம். வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் புயல் தோன்றுகிறது. மேகம் நான்கு பிரிவுகளை உடையது. கீற்று மேகம் வானத்தின் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கும். மழைப்பொழிவு தராது. படை மேகம் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது. தூறல் மழையை கொடுக்கும். திரள் மேகம் வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். மழைப்பொழிவு மின்னல் இடியுடன் தொடர்புடையது. கார் மேகம் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். பலத்த மழையை தருகிறது. கார் மேகம் என்பது செங்குத்து மேகங்கள் அல்லது மலை மேகங்கள் என அழைக்கப்படுகின்றன. நீரானது நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குதலால் மழை ஏற்படுகிறது. கொங்கன் பகுதியில் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக மும்பை மற்றும் ராய்காட் மற்றும் ரத்னகிரி மாவட்டத்தில் கனமழையை ஏற்படுத்தும். கோடை காலத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் செங்குத்தாக விழுவதால் ஏரி குளம் நீரானது ஆவியாகி வெப்பச்சலன மழை பொழிகிறது. புக்பேக் கொஸ்டின் பொறுத்துக. கீற்று மேகம் மழைப்பொழிவை தராது. படை மேகம் சாம்பல் நிற விரிப்பு. திரள் மேகம் வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். கார் மேகம் புயல் மேகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.